நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருப்பதி. திருப்பதி மலை அடிவாரத்துல இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. இவரு செஃப் மோகன், காலேஜோட ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் அண்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஷெஃப். இவரு நமக்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆந்திரா டிஷ் செஞ்சு காட்ட போறாரு. வறுக்க வேண்டியது, நறுக்க வேண்டியது, அரைக்க வேண்டியதுன்னு எல்லாம் ஒரு பக்கம் அங்கங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. எங்களுக்கு இன்னைக்கு சமைக்கிற வேலையில சாப்பிட்றது மட்டும்தான். ஸோ ஓவரால் இங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் சுற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். சமைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொடிங்கள்லாம் கூட இங்கே ரெடியாக இருக்குது. அந்த சைடில் இருக்கிற ப்ளூ கலர் பாத்திரத்தை பற்றி சொல்லியே ஆகணும். அது காஸ்ட் அயர்ன், பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. பட் இதில் சமைக்கிறது நல்லது. நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோ நாங்களும் லைட்டிங் அண்ட் கேமரோட ரெடியாக இருக்கோம். அவங்களும் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருள்களோடையும் ரெடியாக இருக்காங்க. ஆல்ரெடி செஃப் மோகன் நமக்காக ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த வீடியோவில் நமக்காக கோங்குரா மட்டன் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்க போறாரு. வாங்க பார்க்கலாம். இந்த டிஷ்க்கு நம்ம 1 கிலோ மட்டன் யூஸ் பண்ண போறோம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. குக்கர்ல வேக வைக்கும் போது உப்பு போட போறோம். ஸோ நீங்க தேவைப்பட்டா இப்பவே கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோ மேரினேட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் குக்கர்ல மாத்தி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டுடுங்க. இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மட்டனுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விடுங்க. இப்போ ஒரு 3ல இருந்து 4 கை அளவுக்கு கோங்குரா இலை ஆட் பண்ணுங்க. ஆந்திரால கோங்குரா கீரை ரொம்ப ஃபேமஸ். இது எப்பவுமே கிடைக்கும் அண்ட் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. கோங்குரா ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். அதுல கார்போஹைட்ரேட், ஃபைபர் அண்ட் புரோட்டீன் ரொம்பவே இருக்கு. இதை இப்ப நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு 3-4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. தண்ணி அவ்வளவா இதுக்கு தேவைப்படாது. பட் தேவைப்பட்டா கொஞ்சமா தெளிச்சுக்கோங்க. இதோ கீரை நல்லா வதங்கிருச்சு. இது அப்படியே ஆறட்டும். ஆறுனதும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம மெயின் மசாலா பார்ட்டுக்கு போகலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விடுங்க. இதுல ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 2 பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கிராம்பு நல்லா வதங்கினதும் ஒரு 3ல இருந்து 4 பச்சை மிளகாவை நீளமா கட் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. அடுத்ததா வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கரெக்டா இருக்கும். குட்டி குட்டியா நறுக்கி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் அடிக்கட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இதோட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த மட்டன் இதோட ஆட் பண்ணிடலாம். தண்ணி இல்லாம கறியை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாலே இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடுங்க. இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதோ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த கோங்குரா பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இதோட நல்லா பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல இந்த அடுப்புல கொஞ்ச நேரம் இருக்கட்டும். எல்லாமே ஆல்ரெடி வெந்தது தான். ஒரு 2 நிமிஷம் இது இருந்தா தாராளமா போதும். இதோ நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் சூப்பரான கோங்குரா மட்டன் கறி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.